கருணாநிதி அவ்வளோ பேசினார், அவ்வளோ முழங்கினார். பெரியார் 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 இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது, எளிமைப்படுத்தினது வந்து அதனால் தமிழ் எளிமைப்பட்டது வந்து எம்ஜிஆரால் தான். அதான் எது எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி செய்கிறது எம்ஜிஆரோட வேலை. அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ, பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, எவ்வளோ நூல்கள் இருக்கோ, தமிழை பற்றி நூல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எங்கெங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர செய்தார். இதயக்கணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம். தமிழ் உணர்வில் எம்ஜிஆர் அவர்களும் மோடி அவர்களும், தமிழ் உணர்வு வந்து எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற அளவுக்கு, அதாவது அதை வந்து செயல் ரீதியாக அவர் காட்டின அளவுக்கு யார்கிட்டையும் இருக்கானுங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது ஆரம்பத்துலேருந்து, அதாவது சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் சிறுவனாக அந்த நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேருந்து அவர் வந்து எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார், படிக்க ஆரம்பித்தார், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அதாவது காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, படிப்பது, மனதால் படிப்பது. அந்த படிக்கிற அந்த விஷயங்களை வந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அஸ்திவாரம் போட்டது எம்ஜிஆரோட தாயார் சத்யபாமா தான் வந்து புராண கதைகளை வந்து இவரை தூங்க வைக்கிறதுக்காக, இவர் அமைதியாக இருக்கிறபோது, அதாவது தாய் மடியில் படுத்துக்கிட்டு அந்த சொல்கிற அந்த புராண கதைகள், இதிகாசங்கள், அந்த மாதிரி அந்த கடவுளை பற்றி விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டார். அதாவது நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அஸ்திவாரம் வந்து சத்யபாமாவுடைய சொன்ன அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் மனதில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் அவர் வளர 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 அது வந்து அப்படியே புடம்போட்ட தங்க மாதிரி வர ஆரம்பித்தார். அதாவது தங்கத்திலே வைரம்னு ஒரு படத்தில் கூட டைட்டில் போட்டு அந்த படம் வரல, பட் அந்த தங்கத்திலே வைரங்கிறது அது எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லலாம். அவர் அந்த மாதிரி படிக்கும்போது அப்புறம் வளர வளர வந்து புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். எல்லா விஷயங்களும், இலக்கியம், புராணம், அது போக வந்து தத்துவங்கள், இப்படி என்னென்ன இருக்கோ, விவேகானந்தரது, மகாத்மா காந்தி, இது இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து பாரதி இப்படி எல்லாமே அவர் தேசிய உணர்வோடு, அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தால் கூட தேசிய உணர்வோடு அவர் வந்து வளர்ந்தவர். அந்த சிந்தனையிலேருந்து கடைசி வரைக்கும் விலகவே இல்லை. அதை வந்து மனசுக்குள்ளே வாங்கிட்டே இருந்தார், உள்வாங்கிட்டே இருந்தார். எங்கேயாவது கூட்டத்தில் கூப்பிடும்போது அங்கே யாரெல்லாம் பேசுகிறாங்களெல்லாம் வந்து அங்கே கவனிக்கிறதுக்கு மாதிரி பதில் கொடுப்பார் அவர். இந்த விஷயத்தில் இது சரி, இது தவறு சுட்டி காட்டுற அளவுக்கு வந்து, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து அந்த இருந்தார். அவருடைய பண்பு அந்த மாதிரி இருந்துச்சு அவருடைய. ஆனால் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரியும், எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, என்ன மாதிரி அறிவாளி எவனும் கிடையாது, அப்படி அந்த சிந்தனை எந்த காலத்தில் அவர் பிரதிபலித்ததே கிடையாது. தன்னடக்கம், அதெல்லாம் அந்த அடக்கமாக வச்சுக்கிட்டார். தன்னடக்கம்ங்கிறது வந்து அவர்கிட்ட மிக சிறந்த குணம். அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி அடக்கமானவன் கிடையாது, அடக்கத்தை விட்டு வெளியே வந்தால் என்ன மாதிரி தீவிரவாதியும் கிடையாதுங்கிறது தான் எம்ஜிஆர் மேடையிலே சொன்னது. அது வந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அவர் யாரும் அடிமணி வச்சிட முடியாது, அவர் யாரும் பயமுறுத்த முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எம்ஜிஆரோட வீழ்த்திடணும், எம்ஜிஆரை கவுத்திரணும், சினிமாவிலையும் முயற்சி பண்ணாங்க, அரசியலையும் முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அது காரணம் வந்து அவருடைய பொறுமை, அந்த எளிமை, சகிப்புத்தன்மை, அந்த தன்னடக்கம், இது இத்தனையும் தான் அவரை வந்து தக்க வச்சுது. யாராவது வந்து எம்ஜிஆர் மோசமாக விமர்சனம் பண்ணால் கூட அது பொருட்படுத்த மாட்டார், கண்டுக்க மாட்டார். ஏன்னா ஜனங்க நம்புகிறாங்க, அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வந்து இவங்கள்கிட்ட போய் பதில் சொல்லி என் நேரத்தை நாங்கள் வந்து விரயம் பண்ண விரும்பல, அதையே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுங்கி போகிறவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு அந்த தமிழ் உணர்வு என்னென்னா எப்படி இருந்தால், அவர் அதாவது பிறப்பால் மலையாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் கூட, யாராவது வந்து எம்ஜிஆர்கிட்ட, அதாவது ஒரு மலையாளி தெரிஞ்சவங்களோ, மலையாளம் தெரிஞ்சவங்களோ, கேரளாவிலேருந்து வந்தவங்களோ, அவங்க குடும்பத்து உறவினர்கள் தூரங்கள் யாராவது வந்து எம்ஜிஆர்கிட்ட மலையாளத்தில் பேசுனாங்கன்னா, உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல, தமிழ்லேயே பேசுங்க, எதுக்கு மலையாளத்தில் என்கிட்ட பேசுகிறீங்க, மலையாளத்தில் பேசுகிறா எனக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு மலையாளத்தில் பேசுகிறா பிடிக்காது, தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து அவங்க தமிழில் பேசினா திருப்பி அவங்களோட பேசுவார், இல்லைன்னா அனுப்பிச்சி விட்ருவார். இதெல்லாம் அதுக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவ்வளோ மன உறுதியோடு இருந்தால், அதாவது 4 பேர் பார்க்குறாங்க போகிறாங்க, அதுக்கெல்லாம் அடுத்தவன் பார்வைக்காகலாம் கிடையாது, தனக்கே அது அந்த சிந்தனையை வச்சுருந்தார் எம்ஜிஆர். அது மாதிரி தான் எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் இந்த தமிழ் உணர்வை வந்து பிரதிபலிக்க தவறுவதில்லை. நல்ல தமிழில் அவருடைய படங்களை, வசனங்களை பாருங்கள், ஆங்கில கலப்பு வந்து அதிகம் இருக்காது, நல்ல தமிழில் வசனம் பேசுவார். அம்மா தாயிட்ட பேசும்போது தாய் அழுகிற மாதிரி வந்துச்சுன்னா, அம்மா அழாதம்மா, அழாதே அப்படி சொல்லுவார். நீங்கள் அழக்கூடாது,
அப்படின்னு தாய் அழக்கூடாது அப்படிங்கிறத அதை வந்து ரொம்ப அழுத்தம் அந்த லகரத்தை வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார் எம்ஜிஆர். அது வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அந்த பேச்சு துணி இது எல்லாமே பிரமாக இருக்கும். அவர் குரல் வளம் வந்து 1967 துப்பாக்கியால் சுடப்பட்டு போனால் கூட அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கிட்டார். அந்த குரல் வளத்தையும் சரி பண்ணி அதுலேயும் வந்து அழுத்தம் திருத்தமாக தமிழ் வசனங்களை வந்து பேசினார். அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து உருவாக்குனது. எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி அண்ணா இருந்திருக்காரு, கருணாநிதி இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி காமராஜர் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, 10 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆருக்கு தோணி தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தஞ்சாவூரில் வந்து அது நிறுவனது போக வந்து மதுரையில் தமிழ்ச்சங்கம் தோற்றுவித்தார். இப்படி தமிழுக்கு என்னென்ன சிறப்பு செய்யணுமோ எல்லாம் பண்ணார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம், அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது வந்து எம்ஜிஆர் தான். கருணாநிதி அவ்வளோ பேசினார், அவ்வளோ முழங்கினார், பெரியார் 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 இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது, எளிமைப்படுத்தினது வந்து அதனால் தமிழ் எளிமைப்பட்டது வந்து எம்ஜிஆரால் தான். அதான் எது எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி செய்கிறது எம்ஜிஆரோட வேலை. அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ, பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, எவ்வளோ நூல்கள் இருக்கோ, தமிழை பற்றி நூல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எங்கெங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வர செய்தார். அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தோட்டம் ஒன்றை நிர்மாணித்தார்கள். இந்த தோட்டத்தில் அதாவது தமிழ் மூலிகைகள், தமிழில் வந்து மூலிகைகள், மருந்து சம்மந்தமான விஷயங்கள் என்னென்ன வந்து விளைவிக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினா அதில் வந்து கண்ணும் கருத்துமாக அந்த விஷயத்தை செய்யணுங்கிறதுல எம்ஜிஆர் ரொம்ப தெளிவாக இருந்தாருங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒன்று உதாரணம். இப்போ அந்த பாணியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கு சென்றாலும் தமிழை பற்றி பேசுகின்றார், திருக்குறளை பற்றி சொல்கிறார். பொங்கல் திருநாள் அன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில், புதுடெல்லியில் அவருடைய வீட்டில் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடினாங்க. அந்த பொங்கல் திருநாள் வேட்டி சட்டையோட, தமிழ் முறைப்படி வேட்டி சட்டையோடு தான் வந்தார். வந்து அங்கே உள்ள பொங்கல் பானையில் வந்து அரிசியை போட்டார். அது போக மாடுகளுக்கு வந்து மாடை தெய்வமாக வணங்குறதுனால அதுக்கு மாலையை போட்டு வணங்கி அதை தடவி கொடுத்து அதுக்கு தீவனம் கொடுத்தாரு. அங்கே தீவனம் கொடுத்தோட இல்லாமல் தான் இருக்கிற வீட்டில் அந்த இருக்கிற பசுக்களுக்கும் அவர் தீவனம் கொடுத்தாரு. அது கூட தடவி கொடுத்து அது ஒன்று இது பண்ணிக்கிட்டார். ஆனால் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுறார், எதையும் விடுறதில்லை அவர். அதாவது தனக்குத்தானே ஒரு பிஆர்ஓ அவர். அதாவது இப்போ மோடியை பொறுத்தவரை தனக்குத்தானே ஒரு பிஆர்ஓ. எதை எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் பதிவு செஞ்சு உடனே வெளிப்படுத்திடுறார். அதாவது அது நல்ல பண்பு. அது அதாவது செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்ல பண்பு. அது மற்றவங்களுக்கு போய் சேரட்டும். அது அரசியல் இருந்தாலும் தப்பு கிடையாது, அது அரசியலாகவே இருக்கட்டுமே. ஏன்னா இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு, இப்போ அடுத்து கேரளாவுக்கு மாற்றி போயிட்டுருக்காரு, அங்கேயும் போயிட்டுருக்காரு. பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த அவர் பிரதிபலிக்கிற விஷயங்கள் நல்லாயிருக்கு. பொங்கல் வாழ்த்து தமிழில் சொல்கிறாரு. அது மாதிரி ட்விட்டரில் தமிழ்லேயே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டப்போ அங்கேயே வந்து நிறைய வந்தவர் உள்ளே நுழைஞ்சவர் ஹாலுக்கு போகிறவங்க பாரதிதாசன் சிலைக்கு போய் வணக்கம் செஞ்சுட்டு, அதாவது குனிஞ்சு வணக்கம் சொல்கிறது, குனிஞ்சு வணக்கம் சொல்லிவிட்டு பூ போட்டுட்டு தான் வந்து உள்ளே போகிறாரு. ஸோ எந்த இடத்துலையும் வந்து எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணுறதில்ல, தவற விடுறதில்ல, கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பொங்கல் அன்று ஒரு சிறுமி வந்து சத்தியம் சீவம் சுந்தரம்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடுது, தமிழில் பாடுது. அந்த பாட்டை பாடினவுடனே மோடி நெகிழ்ந்து போய் தான் போட்டிருந்த அந்த அங்கவஸ்திரத்தை கலட்டி இந்த பொண்ணுக்கு போட்டு ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படி உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணுறாரு. இந்த வயசுக்கு வந்து இந்த அளவு செயல்பாடு, இந்த கூர்மையாக கவனிக்கிறது, கூர்மையாக வந்து செயல்படுறதுலாம் வந்து ஈஸியான வேலை கிடையாது. அந்தளவு உடம்பு நல்லா வச்சுட்ருக்காரு. அது போக சில வருடங்களுக்கு முன் சென்னை வந்த சீன அதிபர் ஜின்பிங்கோடு அவரை வர வைத்து மகாபலிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அவர் மகாபலிபுரம் பூரா இவர் தான் சுட்டி காட்டினார், கூடவே போனார் வராரு. அவர் ஜின்பிங் வந்து அவருடைய வழக்கமான ட்ரெஸ்ஸில் வந்தார். இவர் தமிழ் முறைப்படி தான் வேட்டி சட்டையோடு தான் வந்தார் மோடி அவர்கள். ஸோ எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாரு. இது அல்லாமல் இமயமலைக்கு போனால் அங்கேயும் போய் திருக்குறளை பற்றி சொல்கிறாரு, அங்கேயும் தமிழின் மேன்மையை பற்றி சொல்லி காட்டுறாரு. தமிழ் மொழி உலகத்திலே சிறந்த மொழி, மூத்த மொழி அப்படிங்கிற அதெல்லாம் சொல்கிறாரு. பப்பு நியூ கினியா அப்படின்னு ஒரு சிறிய நாடு, மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு, அது பழங்குடியினர் வாழ்கின்ற நாடு அது. அந்த நாட்டில் அங்கே உள்ள ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறவர் சசீந்திரன் முத்துவேல், அவருடைய மனைவி சுபான்னு சொல்லுவாங்க, சுபா அபர்ணா சசீந்திரன். இவங்க 2 பேரும் ஒரு வந்து அந்த மொழியில், பழங்குடியின மொழியில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து மோடி வெளியிட்டு அதை பற்றி புகழ்ந்து அதை பற்றி பாராட்டி பேசியிருக்காரு. பேசிட்டு இது என்ன பண்ணியிருக்காரு, இதோட நிறுத்தலை, எங்கே போயிருக்காரு, எங்கள் ஆஸ்திரேலியா,
ஆஸ்திரேலியாவில் பெரிய நிகழ்ச்சி, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே உள்ள ஆஸ்திரேலிய மக்கள் இருக்கிற இடத்துல, அங்கே உள்ள தமிழர்கள் சூழ்ந்த இடத்துல அங்கேயும் போய் அந்த பப்பு நீக்கணையில் அந்த புக்கை வெளியிட்டதை பற்றி சுட்டிக்காட்டு, திருக்குறள் வந்து இந்த மாதிரி உலகத்தில் சிறந்த மொழி, சிறந்த வள்ளுவருடைய சிறந்த நூல் அது, அந்த நூல் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி அங்கேயும் போய் பெருமையை சொல்கிறாரு ஆஸ்திரேலியாவில். ஸோ இப்படி வந்து இது அங்கே போய் பேசுகிறதுனால அவருக்கு என்ன அடிஷனல் இது வந்துடுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கு சென்றாலும், இலங்கை போனார்னா இது எம்ஜிஆர் பிறந்த பூமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறாரு. ஸோ எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு இருக்காருங்க, மேட்டரெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு. இன்னொன்று இதில் என்ன சிறப்புனா, எதையுமே எந்த குறிப்பையும் எழுதி வச்சுக்கிறதில்ல, எல்லாமே நினைவில் தான். எல்லா விஷயங்களும் உள்ளே வாங்கிட்டு நினைவில் வச்சுக்கிட்டு அங்கே போய் அப்படியே பிரதிபலிக்கிறார். தமிழ் வந்து கொச்சையாக இருந்தால் கூட அது பரவாயில்ல, அது சொல்கிறதுக்கு மனசு இருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. எல்லாமே உள் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்படி சொல்கிறார். அந்த நினைவாற்றல் வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. எம்ஜிஆரோட நினைவாற்றல் எப்படி எங்கேயோ அது மாதிரி மோடியோட நினைவாற்றல் ரொம்ப பெருசு. ஸோ இவருடைய நல்ல பண்புகளுக்கு, நல்ல எண்ணங்களுக்கு நம்ம இது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி.